السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 43 பாடங்கள் முடிந்த. இன்ஷா அல்லாஹ் நாம் 44வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இதன் மூலம் நம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்வோம். இதன் மூலம் அரபி மொழியை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹு தாலா நம் அரபி மொழியை கற்றுக்கொண்டு குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்து இம்மையில் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை பெறுவதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் கடந்த பாடங்களில் இருந்து இதை கண்டு கொண்டிருக்கின்றோம். அதவாத்து ஷர்த்தில்லதி லா தஜ்ஸிமு. அதவாத்து ஷர்த்தில்லதி லா தஜ்ஸிமு. ஷர்த்துடைய வார்த்தைகள் அல்லது எத்தகைய வார்த்தைகள்? லா தஜ்ஸிமு, ஜஸ்மு செய்யாதே அத்தகைய ஷர்த்துடைய வார்த்தைகள். இதுக்கு என்னென்ன? லவ், லவ்லா, லவ்மா போன்ற வார்த்தைகள் ஜஸ்மு செய்யாது என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம். அதே போல இதோடைய அர்த்தங்களையும் பார்த்தோம். லவ் என்பது ஷர்த் இல்லாததினால் ஜவாபும் நடக்கவில்லை என்பதை பலன் தரும் என்றும், லவ்லா லவ்மா என்ற இரு வார்த்தைகளும் ஷருத்து இருந்ததினால் ஜவாப் உண்டாகவில்லை என்பதை பலன் தரும் என்றும் இதெல்லாம் தெளிவாக கடந்த பாடங்களில் நாம் பார்த்தோம். இன்று நாம் அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம். இதையும் தாண்டி சில பயிற்சிகள் நாம் வகுப்பில் பார்த்தோம் அல்லவா? என்ன? லம்மா, குல்லமா, இதா, அம்மா. இந்த லம்மா என்பது காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஷர்த்து. குல்லமா என்பது தொடர்படியாக நடக்கும் என்பதை காட்டக்கூடிய ஒரு ஷர்த்து. இதா என்பது அஹ், ஒரு செயல் கண்டிப்பாக நடந்தால் அதில் நுழையக்கூடிய வருங்காலத்தில் நுழையக்கூடிய ஒரு ஷர்த்து. அதே போல அம்மா என்பது அதாத்து ஷர்த்துடைய வார்த்தைக்கும் அதே போல ஷர்த்துல வரக்கூடிய செயலுக்கும் பகரமாக அம்மா வரும் என்பதையும் இது எல்லாம் நாம் பார்த்தோம். இது எல்லாத்திற்கான உதாரணங்கள், எல்லாத்திற்கான தம்ரீனாத்துகள், பயிற்சிகளை நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த பாடங்களை தொடர்ந்து காண இருக்கிறோம். பாருங்கள், பயிற்சிகளை தொடர்ந்து நாம் காண்போமா? வாருங்கள், இதில் நாம் முதல் பயிற்சியை மட்டும் பாதி காணப் போகிறோம். ஏனென்றால் இது ஒரு நீளமான பயிற்சி. அதனால் இந்த பாடத்தில், இந்த வீடியோவில் நாம் முதல் பயிற்சியில் பாதி மட்டும் காண்போம். மீண்டும் அடுத்த பாடங்களை தொடர்ந்து மீதமுள்ள பாதி பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள், நாம் படித்ததை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும், அதை மறக்காமல் இருப்பதற்கும், அதை நாம் மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். முதலாவது பயிற்சி. வையின் மாஃபில் இபாராத்தில் ஆத்தியதி, பின்வரும் வாசகங்களிலே உள்ள ஒன்றை விளக்கு. மின் அதவாத்தி ஷர்த்தில் ஜாசிமதி வகைரில் ஜாசிமதி. ஷர்த்துடைய ஜஸ்மு செய்யும் வார்த்தைகள், ஷர்த்துடைய ஜஸ்மு செய்யாத வார்த்தைகளில் இருந்து பின்வரும் வாசகங்களிலே உள்ள ஒன்றை விளக்கு. இப்ப பின்வரும் வாசகங்கள்ல எதெல்லாம் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்தின் வார்த்தைகள், ஜஸ்மு செய்யாத ஷர்த்தின் வார்த்தைகள் என்பதை விளக்கணுமா? ஐயின், இன்னும், குறிப்பாக்கு, ஜும்லத ஷர்த்தி, ஷர்த்துடைய வாசகத்தை குறிப்பிடு. வ ஜும்லத்தல் ஜவாபி, ஷர்த் நிபந்தனையின் அர்த்தம் வரக்கூடிய அந்த வாசகத்தையும் குறிப்பிடு. இன்னும் பதிலுடைய வாசகத்தையும் நீ குறிப்பிடு. புள்ளி மௌலியின், ஒவ்வொரு இடத்திலேயும் ஷர்த்துடைய வாசகம் ஜவாபுடைய வாசகத்தையும் குறிப்பிடு. அப்ப எதெல்லாம் ஜஸ்மு செய்யும் ஜஸ்மு செய்யாதுன்னு காட்டணும். அதே போல எது ஷர்த்துடைய வாசகம் ஜவாபுடைய வாசகம் என்பதை காட்ட வேண்டும். கிட்டத்தட்ட மொத்தம் 10 வாசகங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காருங்கள். வாருங்கள், ஒன்னொன்றாக பார்ப்போம். அதுல முதலாவது என்னது? கால உமர் இப்னு உத்பத, உமர் இப்னு உத்பா அவர்கள் கூறினார்கள். என்ன கூறினார்கள்? லம்மா பலக்து 15 சனதன், நான் எட்டிய பொழுது 15 வயதை எட்டிய பொழுது, காலலி அபி,
என் தந்தை எனக்கு கூறினார், யா பனி, யா புனைய, என்னுடைய சிறுமகனே, கது தகத்தஅத் அன்க ஷராஇஉ ஸிபா, சிறுவயது காரியங்கள் உன்னை விட்டும் திட்டமாக துண்டித்து விட்டன. சிறு வயது காரியங்கள், இப்ப நான் சிறு விஷயங்கள், சிறு வயதுல நம்ம செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம், நம்ம செய்யக்கூடிய அறியாம செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு பொறுப்பில்லாம சின்ன வயசுல இருக்கும். இந்த மாதிரி சிறு வயதுல இருக்கக்கூடிய எல்லாம் என்ன ஆகிவிட்டது, உன்னை விட்டும் துண்டித்து விட்டன. சிறு வயது காரியங்கள் உன்னை விட்டும் துண்டித்து விட்டன. இன்னமே நீ பெரியவன் ஆயிட்டேன்னு சொல்ல வரான். 15 வயசு ஆயிடுச்சுன்னா என்னது, பெரியவன் ஆயிட்டான். அப்ப சிறு வயது காரியங்கள்லாம் உன்னை விட்டு போயிருச்சு. இனிமே சின்ன பையனாட்ட நீ நடந்து கூடாது. அப்ப அதனாலதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஃபல்சமில் ஹயா, வெட்கத்தை அவசியமாக்கு, தகுன் மின் அஹ்லிஹி, அப்படி அவசியமாக்கி கொண்டால் அந்த வெட்கப்படுபவர்களில் இருந்து நீ ஆகுவாய். அதே அடுத்து என்ன சொல்றாங்க, வலா யகுர்ரன்னக மன் மதஹக பிமா தஅலமு கைரஹு மின் நஃப்ஸிக. இங்க உன்னை ஏமாற்றி விட வேண்டாம், நிச்சயமாக உன்னை ஏமாற்றி விட வேண்டாம், ஒருவர் ஏமாற்றி விட வேண்டாம். மதஹக, உன்னை புகழ்வார், உன்னை புகழ்வாரே அவர். எதை கொண்டு புகழ்வார், பிமா தஅலமு கைரஹு மின் நஃப்ஸிக, உன்னில் இருந்து எ- அதை அல்லாததை நீ அறிவாயே, அந்த ஒன்றை கொண்டு உன்னை புகழ்வார். அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் அவர் புகழ்றது நம்ம கிட்ட இல்ல, அது இல்லாததுதான் நம்ம கிட்ட இருக்குன்னு. சரியா? மின் நசிக்க, உன்னுக்குள்ளே உன் உள்ளத்தில் இருந்து அது அல்லாத எதை போல்றாரோ அது அல்லாததை நீ அறிவாயே, அந்த ஒன்றை கொண்டு என்ன செய்கிறார், உன்னை புகழ்வாரே, அத்தகையவர் உன்னை என்ன செய்து விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம். சரியா? فإنه, ஏனென்றால் நிச்சயமாக அவர், மன் கால ஃபீக மினல் கைரி, யார் கூறுவாரோ உன்னிலே, சைரில் இருந்து நல்லதிலிருந்து உன் விஷயத்தில் யார் கூறுவாரோ, மாலம் ஞாலம், அறியாத ஒன்றை யார் கூறுவாரோ, இதா ரதிய, அவர் புரிந்து கொள்ளும் சமயத்தில் அறியாத ஒன்றை நல்லதிலிருந்து உன்னிலே யார் கூறுவாரோ, அவர் கால கூறுவார், ஃபீக்க உன் விஷயத்திலே கூறுவார், மினஷர்ரி தீங்கிலிருந்து கூறுவார், மிஸ்லகு அவர் நன்மையை சொல்வதைப் போல தீங்கிலிருந்து உன் விஷயத்திலே சொல்லுவார், இதா சகித கோபமாக இருந்தார். அப்ப என்ன, மேல சொன்னாங்கல்ல, உனக்கு நம்மளுக்கு தெரியாததுல வச்சு நம்மளை புகழ்றாருன்னா அப்போ அவனை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். அதான் அது ஏன் அப்படி அவங்க ஏமாற்றி விட வேண்டாம்னாங்களே, அதோடைய காரணம் தான் சொல்றாங்க. ஏன், நிச்சயமாக அவர் உன்னை புகழ்றாருன்னா அவர் சந்தோஷமா உன்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதாச்சும் உபகாரம் செஞ்சுட்டோம், அதனால அவர் சந்தோஷமா இருக்காரு. சந்தோஷமா இருக்கும்போது இல்லாத பொருளாதாரம் சொல்லி நம்மள என்ன செய்யறாரு, புகழ்றாருன்னா கண்டிப்பா நம்ம மேல கோபமா இருந்தா அதே மாதிரி நம்மளுடைய இல்லாத பொல்லாத கெட்டதெல்லாம் சொல்லி என்ன செய்வார், அவரு புகழ்வார். சரியா? அப்ப அறியாத ஒன்றை, நல்லதிலிருந்து அறியாத ஒன்றை உன் விஷயத்தில் அவர் புகழ்ந்தா, யார் புகழ்வாரோ, இதா ரதிய அவர் பொருந்தி கொண்டால், அறியாத ஒன்றை நல்லதிலிருந்து ஒன்னிலே யார் புகழ்வாரோ, கால ஃபீக்க உன் விஷயத்தில் அவர் கூறுவார், மினஷரி தீங்கிலிருந்து கூறுவார், மிஸ்லகு அந்த நல்லதை போல, நல்லதை போல தீங்கிலிருந்து உன் விஷயத்திலே கூறுவார், இதை சசைத்த அவர் கோல்பட்டார். பொருந்திக்கிட்டா நம்ம இல்லாத புகழ்றாருன்னா அவர் கண்டிப்பா கோவப்பட்டாலும் என்ன செய்வாரு, அவர் கோபமா இருக்க
என்ன தண்டனையோ 2 பேரும் ஒரே தண்டனை தான் ஒரே தப்பு தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவன் மேல கோவம் இருக்கனால எக்ஸ்ட்ராவும், இவனை பொருந்திக்கிட்டனால இவனை பிடிக்கும்னால கம்மியா கொடுக்குறது, இதெல்லாம் நீதம் இல்லை. அதுதான் பொருத்தத்தின் சமயத்திலையும் கோபத்தின் சமயத்திலையும் நீதமா இருப்பது, 2 சமயத்திலும் நீதமா இருப்பது வெற்றியை தரும் என்று, இந்த 3 விஷயங்கள் வெற்றியை தரும் என்று கூறுகிறார்கள். அடுத்து மூன்றாவது பாருங்க. மூன்றாவது என்ன சொல்றாங்க? மனிஸ்தஹஃப பிஸ்ஸதீகி தஹப் தஹபத் மவத்ததுஹு. நண்பரை கொண்டு யார் கேலி செய்வாரோ, இஸ்தஹஃபனா லேசாக கருதுவார், கேலி செய்வாரோ நண்பனை கொண்டு, தஹபத் மவத்ததுஹு, அவருடைய பிரியம் சென்று விடும். இப்ப நண்பனை யாராச்சும் கேலி செஞ்சா நம்மள பிரிய போறவங்களா? இல்ல, அவங்களோட பிரியம் போயிடும். சரியா? வேறு வழி இல்லாம நண்பனா இருப்பாங்களே தவிர உண்மையான பிரியம் போயிடும். அதான் சொல்றாங்க, அவருடைய என்னது, பிரியம் போய்விடும். இப்ப 4வது பாருங்க. இதா அக்குபலத்தி துன்யா அலா இன்சானின். ஒரு மனிதனின் மீது உலகம் முன்னோக்கினால், ஆரத்துஹு மஹாசினு கைரிஹி, அந்த உலகம் இரவலாக கொடுக்கும். ஹு, அந்த மனிதனுக்கு உலகம் இரவலாக கொடுக்கும். மஹாசின கைரிஹி, மற்றவர்களின் உபகாரங்களை ஆஹ் அந்த மனிதனுக்கு இரவலாக கொடுக்கும். ஒருத்தவனுக்கு துன்யா முன்னோக்குது என்றால் அவனுக்கு துன்யா கிடைக்குது, மிகப்பெரிய செல்வங்களா வாழ்றான், எல்லாமே இருக்கு, இந்த உலகம் எல்லாமே அவனுக்கு கிடைக்குது, பதவி கிடைக்குது, எல்லாமே இருக்கு. அப்ப அப்படி துன்யா அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா, அந்த துன்யா அவனுக்கு என்ன குடிக்குது? உபகாரங்கள். நற்காரியங்கள், உபகாரங்களை அதுக்கு செய்கிறது. சரியா? ஆனா அந்த நல்ல அழகிய குணங்களும் அந்த நற்காரியங்களும் அவனுக்கு சொந்தமானதா? கிடையாது. காரணம், அதுவெல்லாம் அந்த துன்யா இரவலாக கொடுக்குது. அந்த துன்யா இருக்கனால தான் அவனுக்கு மதிப்பு. ஒருத்தன்ட்ட காசு இருக்குன்னா, பணக்காரனா இருக்கனால அவனை மதிக்கிறாங்க. அதே அவன்கிட்ட அந்த பணம் இல்லாட்டி என்ன செய்யும் இந்த உலகம்? ஒரு மேடையில ஏத்துமா? இல்ல இந்த உலகத்துல அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். இப்ப அவன்கிட்ட பதவி இருக்கனால என்ன செய்வாங்க? அவனுக்கு மரியாதை கொடுத்து ஒரு மேடையில ஏத்துவாங்க. அவனை எல்லா விழாலையும் முற்படுத்துவாங்க. எல்லாம் காரணம் அந்த பதவி. அந்த பதவினாலதான் அவனுக்கு எல்லாம். அதே போல அவன் பணக்காரன். அந்த பணக்காரன் என்பதனால்தான் எல்லாம் அவனுக்கு. அந்த பணம் மட்டும் நீங்கிருச்சுன்னா, அந்த பதவி மட்டும் போயிருச்சுன்னா, அவனை எதுக்கும் முன்னிறுத்துவாங்களா? இல்ல ஏதாச்சும் பண்ணுவாங்களா? அப்போ எல்லாம் அவனுக்கு சொந்தமானது இல்ல, எல்லாம் துன்யாக்குரியது. சரியா? அதான் சொல்றாங்க, அது ஏவலாக கொடுக்கும் அந்த மனிதனுக்கு மற்றவர்களுடைய உபகாரங்களை அதற்கு அவனுக்கு ஏவலாக கொடுக்கும். அப்ப மற்றவர்களுக்கு உரிய உபகாரம் அது. அப்ப மற்றவர்கள்னா, இந்த காசும் பணமும் பதவியும் மற்றவங்களுக்கு போயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு இதுவாயிரும். அதே இன்னொருத்தவங்களுக்கு மாறிடுச்சுன்னா அது அவங்களுக்கு போகும், அந்த மரியாதை குணங்கள் எல்லாம். இப்படி மாறி மாறி போய்க்கிட்டே தான் இருக்கும். சரி, அது இரவலாக கொடுக்கும், அது நிரந்தரமும் கிடையாது. திருப்பி வாங்கிக்கிறோம், துணியாவே என்ன செய்யும் அதை திருப்பி வாங்கிக்கிறோம், அது இரவலாக கொடுக்கும். சரியா? வைதா அதுபர்த அன்ஹு, துன்யா பின்வாங்கினால். இப்ப முன்னோக்கினாங்களே, பின்னோக்கி
ஷரத்துடைய வார்த்தை. பலகத்து ஹம்சா அஷரத்த சனத்தின் என்பது ஷரத்துடைய வாசகம். காலலி அபி என்னுடைய தந்தை சொன்னார் என்றது என்னது ஜவாபுடைய வாசகம். தனித்தனியா கொடுத்திருக்காங்க பாருங்க. இது இது ஷர்த்துடைய வாசகம், இது ஜவாபுடைய வாசகம். அப்ப இந்த வார்த்தை ஜஸ்மு செய்யுமா செய்யாதான்னு கேட்டாங்க. அப்ப லம்மா என்பது ஜஸ்மு செய்யாது, கைரு ஜாசிமதி. இந்த பாடத்துல பார்த்தோம்னா ஜஸ்மு செய்யாது, இப்ப கைரு ஜாசிமதி ஜஸ்மு செய்யாததா இருக்கும். அடுத்து பாருங்க, மன் கால ஃபீக மினல் கைரி கால ஃபீக மின ஷர்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாசகம் நல்லதுல சொன்னா கெட்டதையும் அவர் சொல்லுவாருன்னு. அந்த மண் என்பது ஷர்த்துடைய வார்த்தை, கால ஃபீக மினல் கைரி என்பது ஷர்த்தில் வரக்கூடிய வாசகம், கால ஃபீக மின ஷர்ரி என்பது ஜவாபில் வரக்கூடிய வாசகம். அப்ப இந்த மண் என்ன செய்யும்? ஜாசிமத்துன் ஜஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும். மண்மா மத்தா மஹமா ஐயுன் ஐனா அண்ணா ஹைசுமா இதுமா, இந்த கடந்த பாடத்தை நான் பார்த்தோம் அல்லவா, இதெல்லாம் ஜஸ்மு செய்யணும். அடுத்து பாருங்க, இதா இதா என்பது இதா ரலிய அன்க உன்னை தொட்டும் பொருந்தி கொண்டால் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல. அப்ப அப்ப மஹதூஃபுன் இந்த ரலிய இதா ரலிய அன்க, இதா ஷர்த்துடைய வார்த்தை, அந்த ஷர்த்துடைய வாசகம் ரலிய அன்க, இதனுடைய பதில் மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கிறது. அப்ப மேல நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? சரியா? அடுத்து போயிருச்சு, அதான் அறிவிக்கிறது. சரியா? கால ஃபீக என்பதுதான் அறிவிக்கின்றது. மஹ்தூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கும். இந்த அம்மா என்ற நம்ம படிச்ச மேல பாடத்துல அம்மா என்பது அஹ், என்னது அதோடைய அதாத்துடைய இடத்திலும் ஷர்த்துடைய அதாத்தின் இடத்திலும் அதே போல் ஷர்த்துடைய ஃபேலின் இடத்திலும் ரெண்டத்துக்கும் சேர்த்து அம்மா நிற்கிறது என்று நாம் பார்த்தோம்ல. அதான் சொல்றாங்க மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கும், ஷர்த்துடைய வாசகம் போக்கப்பட்டதா இருக்கும். ஏன்னா ரெண்டத்துக்கும் பதிலாக தான் அம்மான்னு கொண்டு வந்திருக்கும், அது எப்பவுமே வெளியே வராது. எப்பவுமே போக்கப்பட்டுதான் இருக்கும். அம்மாவுக்கு மட்டும் என்னது எப்பவுமே போக்கப்பட்டதா இருக்கும். அதான் சொல்றாங்க மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கும், ஷர்த்துடைய வாசகம் போக்கப்பட்டதா இருக்கும். காம இந்த அம்மா நிற்கிறது, நின்றது. மகாம அதாத்தி ஷர்தி ஃபேலி ஷர்த்துடைய வார்த்தை இன்னும் ஷர்த்துடைய ஃபேலினுடைய இடத்தில் இந்த அம்மா நின்றது. அப்ப இதோடைய ஹபர் என்ன? ஃபஷுஹுன் முதாஉன் ஷுஹுன் முதாஉன் என்பதுதான் அதோடைய ஜவாபாகும். அதுக்கு ஃபா வருவது அவசியம் எல்லாம் படிச்சோம்ல, இதான் அந்த ஃபா. ஓகேவா? அடுத்து நம்ம பாருங்க, அம்மா அது இருக்கும். இப்ப அம்மா ஜஸ்மு செய்யாது கைரு ஜாசிமதி, ஜஸ்மு செய்யாதுன்னு போட்டிருக்காங்க. அப்ப அடுத்து பாருங்க, அம்மா என்பது கைரு ஜாசிமதி, ஆஹ் ஜஸ்மு செய்யாததா இருக்கும். மேல சொன்ன அதே காரணம் தான். மஹதூஃபுன் ஷர்த்துடைய வாசகம் போக்கப்பட்டதா இருக்கும், எப்பொழுதும் மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கும். ஆம அந்த அம்மா நின்றது, மகாம் அதாத்தி ஷர்தி ஃபேலிஹி ஷர்த்துடைய வார்த்தை இன்னும் அதோட ஷர்த்துடைய ஃபேலுடைய இடத்திலும் ஷர்த்துடைய வார்த்தையின் இடத்திலும் அந்த அம்மா நின்றது. அதோடைய பதில் என்ன? ஃபஹஷியத்துல்லாஹி ஃபி ஸிர்ரி வல் அலானியதி. அப்ப ஃபஹஷியத்துல்லாஹி முஹ்லிகாத்து முன்ஜியாத்துன்னு வந்துச்சுல, அம்மல் முஹ்லிகாத்து ஃபஷுஹன் முத்தான்னு.
அதே போல அம்மா முன்சியாத்துன்னு வந்துச்சு, ஃபஹஷியத்துல்லாஹி ஃபி சிர்ரி வல் அலானியத்துன்னு வந்துச்சுல, அதான் சொல்றேன். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். பாதி பயிற்சிகள் இதுடன் முடிந்து விட்டன. வாருங்கள் தொடர்ந்து மீதமுள்ள பாதி பயிற்சிகளை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் தொடர்ந்து காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.